காலை வணக்கம். என்னென்னா ஒரு தீர்ப்பு. இது வந்து கிரிமினல் ஆர்சி 225/2023 225/2023 எஸ் பிரபாகரன் வெர்சஸ் வடிவேல். இது ஜஸ்டிஸ் ஜிகே இளந்திரையன் தான் நேற்று டெலிவரி பண்ணார் ஜட்ஜ்மெண்ட்டு. 138 கேஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் உங்கள்கிட்ட இம்மிடியேட்டாக அதை அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் அப்லோட் ஆகலை. அதுக்கு தான் இந்த ரிவிஷன் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். கவுன்சில் இதில் பேரெல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. என்ன அது வந்து ஆர்சி பால் கனகராஜ் தான் கவுன்சில் ஆன் ரெக்கார்டு. அதில் ஆர்கியூ பண்ணது வேறு யாரோ ஒரு கவுன்சில் நல்லா ஆர்கியூ பண்ணார். அவர் என்னென்னா கீழ்கோர்ட்டில் கன்விக்ஷனு, அப்பலட் கோர்ட்டில் கன்ஃபார்மு. பட் இங்கே ரிவிஷனில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வாங்கினது மொத்தம் 15 லட்சம், அதில் 3 லட்சம் திருப்பி கொடுத்ததா கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ செக்கு வந்து 15 லட்சத்துக்கு கொடுக்கறது வந்து அந்த செக்கு தொகை வந்து கொடுக்க வேண்டிய கடனுக்கு தேவையான செக்கில் அதை விட அதிகமாக செக்கு கொடுத்துருக்கறனால அது கடனுக்காக கொடுக்கப்பட்ட செக்கு இல்லை, அது செக்யூரிட்டிக்காக கொடுக்கப்பட்ட செக்குன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணார். அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு கீழமை நீதிமன்றங்களின் தீர்ப்பை ரத்து செஞ்சு விடுதலை பண்ணிட்டார். ஸோ த ஃபஸ்ட்டு கொஸ்டின் அரைசஸ், நீங்கள் வந்து கம்ப்ளைனண்ட்டு வந்து சில நேரத்தில் சொல்லாமட்டா கூட நீங்கள் உங்கள் எவிடன்ஸை வச்சு இவ்வளோ அமௌண்ட் ஏற்கனவே கொடுத்துருக்கறனால, செக்கு வந்து முன்கூட்டியே போட்டு வாங்கினதுனால அது வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் அது செக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அது 138 வராதுன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். அது ஒன்று. சரி, நீங்கள் கம்ப்ளைனண்ட்டுக்கு ஆஜராகிறீங்களா, நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த 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 நான் இப்போ குறிப்பிட்டு சொன்ன வழக்கில் அந்த வழக்கறிஞர், அந்த புகார்தாரன் வழக்கறிஞர் வந்து ரொம்ப இன்னசென்ட் நேர்மையானவராக இருக்கார். அதனால் கிளைண்ட்டு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராப் பண்ணி, நானாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருக்கலாம், இதை கெட்டவர் எப்படி பண்ணுறதுன்னா, நான் ஆக்சுவலாக இவ்வளோ பணம் கொடுத்தாரு, 12 லட்சம் தான் பாக்கி இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து அப்போ பணத்தை கேட்டு ப்ரெஸ் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் ஒரு 3 lakhs கொடுங்க, நான் மொத்தமாக 15 லட்சம் தரேன்னு சொன்னார். அதை நம்பி 15 லட்சம் 3 லட்சத்தை கொடுத்துட்டு அதுக்கு செக்கு போஸ்ட் டேட்டட் செக்கு கொடுத்தாருன்னு சொல்லி கெட் ஓவர் பண்ணலாம். அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியது தானே. இதை நம்மளுடைய அறிவுத்திறமையை பாராட்டி காலை வணக்கம், நன்றி.